வணக்க மக்களே. ஆந்திராவோட ஊட்டின்னு சொல்ற அரக்கு மலைப்பகுதிகளில் நிறைய ட்ரைபல் மக்கள் வாழ்றாங்க. இன்னைக்கு நம்ம ஜாக்ரா வலசான்ற ஒரு மலை கிராமத்துல இருக்க கோண்டுதுராஸ்ன்ற மலைவாழ் மக்களோட வீட்டுல ஒரு நாள் தங்கி அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த கிராமத்துக்கு அவ்வளோ எளிமையா நம்ம போயிட்டு வந்துட முடியாது. இவருடைய ஊருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து போகணும். விசாகப்பட்டினத்துல இருந்து அரக்குக்கு நம்ம பேருந்துல பயணம் பண்ணி இந்த ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவா நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பிரதரோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போனோன்னா பஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே இல்லைங்க. ஒன்லி வாக்கபிள் தான். நடந்தே தான் போய் நடந்தே தான் வரணும். ஸோ இங்கே வந்து பிஎஸ்என்எல் டவர் மட்டும்தான் கிடைக்குமா. அப்புறம் இன்டர்நெட் வைஃபை நோ இன்டர்நெட் ஒன்லி பிஎஸ்என்எல். Only BSNL is internet. 5G maybe. Okay. 5G. Your father's No, working as farmer. farmer. All are farming. Okay. How many brothers or sisters? Brothers, 3 members is brothers. Oh, Uh, அண்ணா sisters. 3 அண்ணா. Mudanna. Sisters? Sisters, 2 sisters. 2 sisters. Yes. Me first. First, oh. Yes. Okay. Me first. Okay. So இவர் தான். Second one is my sister. Okay. And The sisters, brothers studying? no study. Only Why? sister study. Why? I don't know. Okay. சரி. மக்களே, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுது. அதாவது பரத் பிரதரோட வீட்டுக்கு நம்ம போனோம்னா இந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் நம்ம போய் ஆகணுமே. 2014 ஒரு மிகப்பெரிய, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. 2014 நடந்த வெள்ளத்தில் வந்து ஒரு கிராமமே காணாமல் போயிருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த கிராமத்துக்கு நம்ம போனோம்னா ஃப்ரிட்ஜும் கிடையாது, ஃப்ரிட்ஜும் இடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து உள்ள வந்து ஹவு மெனி ஃபீட் 3 or 4 feet. 4 feet. ஸோ இவ்வளோ தூரம். ஸோ வந்து நாங்கள் வந்து பேண்டை கழட்டிட்டு தான் நாங்கள் வந்து போகிறோமே. ஸோ வாங்க போகலாம். மக்களே, முறையாக நம்மளை தலைவர் நம்மளை வெயிட்டு. ஸோ இவருடைய ஊருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து போகணும். ஒரு ஆறை கடந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு பரத்தோட வீட்டுக்கு நம்ம போகணுமே. ஸோ அவர் கிராஸ் பண்ணிட்டாரு. அதை பாருங்க, 2 பேரும் சட்டியோட தான் இருக்கிறோம். ஸோ அந்த பக்கம் நிறைய ஆடும் தண்ணி. இன்னும் வர நேரத்தில் வந்து இன்னும் வந்து இதை விட்டே போக மாட்டாங்களாம், ரொம்ப வந்து இங்கேயே மாட்டிப்பாங்களாம். இப்போ பாருங்க, அதான் அந்த பாலம். அந்த பாலம் வந்து 2014 வந்து ரொம்ப வந்து ரெயினால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வந்து உடஞ்சிருச்சு. அங்கே ஒரு கிராமமே காலி ஆகிடுச்சு. ஸோ வாங்க பைக். அப்போ உங்கள் கிராமத்துக்கு தண்ணி எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டே இருக்குமா? பைக் அப்புறம் எப்படி பண்ணுவீங்க? Bike this way. திஸ் மேலேயே. ஸோ வாங்க. ஆனாங்க முறையாக அந்த துண்டை விட்டு ஓட விடுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிட்டாப்புல என்ன. ஸோ வாங்க அவருடைய கிராமத்துக்கு போகலாம். ஸோ இதுதாங்க பரத் தம்பியோட ஊரில் இருக்க வீடுகள். கரெக்டாக ஒரு 20 வீடுகள் இருக்குது, அவ்வளோதான். அந்த பகுதியிலையும் ஒரு சில வீடுகள் இருக்குது. அதோ பாருங்கள், இங்கேயும் வீடுகள் இருக்குது. இதுதாங்க பரத் தம்பியோட வீடு. அண்ட் இன்னைக்கான இரவு பார்த்தீங்கன்னா பரத் தம்பியோட வீட்டில் தான் நம்ம வந்து தங்கணும். మీ ఊరు ఏమైనా
మే ఊరు తమిళనాడు. నేను పేరు మదన్. చెప్పండి. నేను పేరు లక్ష్మీదేవి. నేను అన్నా నేము భరత్. సాఖేరి భరత్. నేను அண்ணனா இஷ்டமா பிடிக்குமா? இஷ்டம். ஸோ மக்களே, பரத் பிரதரோட அவருடைய ஊரெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். அப்பப்போ வந்து மழை விட்டு விட்டு பெய்யுதுங்க. ஏங்க கல்லுங்க, ஜீர்கல் கிடைக்குமா? எப்போ எப்போ கிடைக்கும்? ஈவினிங். ஓகே. ஏங்க கல்லுங்க அந்த மரத்துலேருந்து வருதுங்க. நல்லா படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். பனங்கல் குடிச்சிருக்கேன். ஓகே. கண்டிப்பாங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லை நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். லேண்ட். ஓகே. ஸோ இது வந்து பரத் அவரோட விவசாய நிலம். ஸோ பாருங்க, ஃபுல்லாக மக்காச்சோளம், சோளம் எல்லாம் பயிர் வச்சுருக்காங்க. வாழை மரம். Another village. What village name is? This name is Seelam Gondai. Okay. Road no, huh? That is the road. Okay. But இது short way. It is short way. Okay. Peanuts. Okay. எங்க வேர்க்கடலைங்க, நம்ம ஊர் மலாட்டை. இல்லை வந்து மலாட்டை தான். இங்கே பாருங்களாங்க எப்படி இருக்கு. அதுவும் மான்சூன் டைமில் வேற மாதிரி இருக்கு. ராகி நம்ம தமிழில் வந்து கேழ்வரகு. நம்ம சைடில் தமிழ்நாட்டில் இருக்கிற மலை கிராமங்களில் பார்த்தோன்னா ராகின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஹில் ட்ரைபல் வில்லேஜஸ்லாம் ராகி தான். திஸ் நேம் ராகி. ஓகே. ஒரு இடத்துல ஒரு பேர் இருக்காங்க அந்த மாதிரிங்க. அங்கே பாருங்க, ஏதோ சுவிட்சர்லாந்து இருக்கிற மாதிரி இருக்குது. எங்க குமாப்பட்டியை கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் தமிழ்நாடு ட்ரெண்டிங் இஸ் கூமாப்பட்டி. நேம் இஸ் கமான் கூமாப்பட்டி நேம் இஸ் ஒரு ட்ரெண்டிங் வில்லேஜ். ட்ரெண்டிங் பியூட்டிஃபுல் வில்லேஜ். This is Tamil Nadu is trending. But I saw Instagram or Facebook. You watch it? Kumapatti. ஏங்க நாங்கள் தாங்க கூமாப்பட்டியை நாங்கள் தாங்க. நோ ஐடியா. ஸோ விசாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அரக்கு சைடில் எப்படி இருக்கு பாருங்களா. வேற மாதிரி. ஏங்க நீங்களும் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி மலை, அப்படியே நடுவில் கிராமங்க. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நடுவில் ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தேன் வந்து கூடு கட்டி இருக்குங்க. ஸோ அப்படியே நாங்கள் ஒதுங்கி அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே தேன் ஹனி ஹார்வெஸ்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. Honey harvesting not this side. Honey ஓகே. ஸோ பரத் ப்ரோட உங்கள் லேண்டா? உங்கள் லேண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இஞ்சி விளை வைக்கிறாங்க. பாருங்க, இஞ்சி எடுத்து போகிறாங்க. இங்கே என்னென்ன ஃபார்மிங் பண்ணுறீங்க ப்ரோ? என்னென்ன ஃபார்மிங்கா? ராகி, இஞ்சி, பீனட்ஸ், வேர்க்கடலை, கார்ன்ஸ். ஓகே. சோளம், நம்ம ஊர் மக்காச்சோளங்க. மக்காச்சோளமும் விளை வைக்கிறாங்க.
That means beans. பீன்ஸ். ஓகே No beans. So type of beans. ஓகே. That பீன்ஸில் ஒரு வகை, பயிர் வகை. ஓகே, நம்ம தமிழ்ட்ட பீன்ஸ். வேறு ஃப்ரூட்ஸ்? jackfruit or mango. மேங்கோ. Mm. ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து அவருடைய விவசாய நிலத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாருங்க. அப்படியே மழை வேற வருதுங்க. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்க மம்மி வந்துட்டே இருக்காங்க பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா காடுகளில் வந்து நிறைய வந்து மிளகுலாம் அறுவடை பண்ணுறாங்க. நேற்று வந்தோம்ல, அந்த ரிவர் வந்து ஃபுல்லி தண்ணி. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கிராஸ் பண்ண அளவுக்கு வெள்ளப்பெருக்கு எடுத்துருச்சு. இப்படி காலை வச்சாலே நம்ம அடிச்சுட்டு போகிற அளவுக்கு தண்ணி வருது. காலைல போய் பார்த்துட்டு வந்தோம். ஒன்றுமே பண்ண முடியலங்க. பார்ப்போம், மழை குறைஞ்சா கண்டிப்பாக அடுத்த வில்லேஜ் போகலாம். சரிங்களா, எவ்வளோ மழைன்னு மழை. இந்த ஜாக்கிரவலசன்ற கிராமத்துக்கு நம்ம நேற்று ஒரு ஆறை கடந்து வந்தோம். அந்த ஆற்றுல வந்து இப்போ வந்து காட்டாற்று வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கிராமத்துல இருந்தும் வெளியே நம்மளால போக முடியல. சரி, என்னதான் ஆனாலும் நம்ம பிளான் சொதப்பக்கூடாதுன்ட்டு இந்த ஆற்றை கடந்து நம்ம வெளியே போனாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு ஓகே. This what is this? This is Yeah. small puja. பூஜா. Because farming beginning. beginning. ஓகே. Farming beginning. மழைக்காலங்களில் இந்த மாதிரி மழை வரட்டப்போ இவங்க வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுவாங்களாங்க. ஆக்சுவலி நேற்று அந்த பாதையில் நம்ம வந்தோம். பட் இப்போ வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக போகிறதால ஓரமாக போகிறாங்க. இந்த பீப்புள்ஸ் பாருங்கள், இதோ கறக்குறாங்க பாருங்கள். நேற்றை விட தண்ணி வேகமாக போகுது. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஆழம் பார்த்து தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆற்று தான் நம்ம வந்து இப்போ வந்து அவங்க கிராமம் அங்கே இருக்குது மேலே. அங்கேருந்து இந்த மலைக்கு மேலே இருந்து நம்ம வந்து இந்த ஆற்றை வந்து கடந்து வந்துட்டுருக்கோம். ரொம்ப மழை பெய்யுதுங்க. மக்களே, வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கிராமங்களில் எடுத்த அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.